ஹாய், இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பிரெட் ரோல் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுட்டு அது கூடவே 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் இருக்க எட்ஜஸ்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரெட்லேருந்து நல்லா உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுட்டு அது கூட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன். ப்ரெட்டோட எட்ஜஸில் வைக்கிறதுக்காக இந்த மசாலா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா சீலிங் பண்ணிவிட்டு இது ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும்ன்ட்டு நல்லா இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பிரெட் ரோல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.